அன்பான வணக்கங்கள். தமிழில் உண்டு அப்படின்ற சொல்லுக்கு 2 பொருள் உண்டு. முதல்ல பொதுவாக உண்டு அப்படின்னா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நீ முயற்சி செய்தால் உனக்கு வெற்றி உண்டு, அங்கு போனால் உனக்கு இடம் உண்டு அப்படின்லாம் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். உண்டா இல்லையா? உண்டு தான் அப்படின்லாம் சொல்லிப்போம். அப்போ அங்கே உண்டு அப்படின்னா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வினை முற்று அப்படின்னு பேர். அதே உண்டு உண்டு வந்தான், உண்டு சென்றான், உண்டு கழித்திடுக அப்படிலாம் சொன்னோம்னா அங்கே உண்டு அப்படின்றது சாப்பிட்டுட்டு உணவு உண்டு அப்படின்னு அர்த்தம். இந்த 2 பொருளையும் வச்சுக்கிட்டு தமிழ் கவிஞர்கள் என்னமா விளையாடி இருக்காங்கன்றத ஒரு துளி இந்த காணொலியில் நீங்கள் பாருங்கள். பாண்டிய மன்ன வீட்டு கல்யாணத்துக்கு ஔவையார் போயிருந்தாங்க. அப்புறம் அந்த கல்யாண விருந்தில் கலந்துக்கிட்டு வெளியே வந்தாங்க. வந்தவங்களை பார்த்து, வந்த அம்மையாரை பார்த்து அங்கே சுற்றி இருந்தவங்கெல்லாம் கேட்டாங்க, அம்மா இந்த கல்யாண வீட்டு விருந்து எப்படிமா இருந்தது அப்படின்னு. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, என்னெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஔவையார் சொல்கிறாங்க, வண்டமிழை தேர்ந்த வழுதி கல்யாணத்து உண்ட பெருக்கம் உரைக்கை கேள், அண்டி நெருக்குண்டேன், தள்ளுண்டேன், நீள் பசியினாலே சுருக்குண்டேன், சோறு உண்டிலேன். இந்த பெரிய மனுஷங்க வீட்டு கல்யாணம்னாலே நிறைய ஜனங்க ஒருத்தரை நெருக்கி தள்ளுவாங்க. அதனால தான் பந்திக்கு முந்தி அப்படின்னு ஒரு பழமொழி கூட இருக்குது. இந்த ஔவையார் போனதில் ஔவையார் என்னமா பாடுபட்டாங்கன்னா, இந்த தமிழை நல்ல வளமான தமிழை படித்தானே பாண்டிய மன்னன், அவன் வீட்டு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். நான் என்னென்ன உண்டேன் அப்படின்றத உனக்கு சொல்கிறேன் பார். நெருக்குண்டேன், நெருக்கப்பட்டேன், தள்ளுண்டேன், தள்ளில் போய் என்னை எல்லாரும் தள்ளி விட்டுட்டாங்க, நீள் பசினாலே வயிறு சுருக்குன்னு இழுத்து பிடிச்சிக்கிச்சு, இத்தனை உண்டை நான் சோறு மட்டும் சாப்பிடல அப்படின்றாங்க. அதாவது யாரையுமே அவங்க திட்டலை, யாரையும் குறை சொல்லலை. இந்த கல்யாணத்தில் போய் நான் என்னென்ன உண்டேன் அப்படின்றத நெருக்குண்டு தள்ளுண்டு இதெல்லாம் பண்ணி சோறு மட்டும் உண்ணலை அப்படின்றத நகைச்சுவையாக சொல்கிறாங்க. ஆனால் இதே உண்டுன்ற சொல்ல அழகாக விளையாடி பாடல் பாடியிருக்காரு வள்ளலார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, முருகனை கும்பிடுறவங்களுக்கு எல்லாமே உண்டாம். என்னென்ன உண்டு? ஊருண்டு, பேருண்டு, மணியுண்டு, பணியுண்டு, உடையுண்டு, கொடையுண்டு, சாந்தமுறும் உளமுண்டு, வளமும் உண்டு, உண்டு உண்டு மகிழவே உணவுண்டு, தேனுண்டு வண்டுரு கடம் பணியும் நின்பத தியானம் உண்டாயில் அரசே அப்படின்றார். முருகனை வணங்கினா அந்த பக்தர்களுக்கெல்லாம் ஊரு இருக்கும், பேர் இருக்கும், உணவு இருக்கும், நகை இருக்கும், சேவை செய்ய ஆட்கள் இருப்பாங்க. அந்த முருகன் எப்படிப்பட்டவன்? தேனை உண்ட வண்டுகள் மொய்க்கின்ற கடம்ப மாலை அணிந்தவன். அப்படி கடம்ப மாலை அணிந்த முருகனை வணங்கினால் அவர்களுக்கு அனைத்து வளங்களும் உண்டு அப்படின்றார். அங்கே பாருங்கள், உண்டுண்டு மகிழவே உணவுண்டு, சாந்தமுறும் உளமுண்டு, வளமும் உண்டு. இங்கே உண்ணலுக்கு பஞ்சமே கிடையாது. முருகன் வணங்கினா எல்லாமே உண்டுன்றார். இதைத்தான் கண்ணதாசன் திருவிளையாடல் படத்தில் ஔவையார் பாடுறதா ஒரு அழகான பழனியப்பா பாடலில் இந்த வரிகளை பாடியிருப்பார். ஊருண்டு, பேருண்டு, உறவுண்டு, சுகம் உண்டு, உற்றார் பெற்றாரும் உண்டு, நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கையிலையில் நீ வாழ இடமும் உண்டு, தாயுண்டு, மனம் உண்டு, அன்புள்ள தந்தைக்கு தாழாத பாசம் உண்டு, உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் ஔவையின் தமிழுக்கு உரிமை உண்டு. இப்படி முருகனுக்கு ஊரு, பேரு, உறவு, சுகம் எல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட முருகன் அம்மை அப்பனிடம் கோபித்து கொண்டு வந்தால் அந்த கோபம் தவறு என்று சொல்லக்கூடிய, அவனுடைய கொள்கை தவறு என்று சொல்லக்கூடிய உரிமை ஔவையின் தமிழுக்கு உண்டு என்று இத்தனை உண்டையும் பாட்டில் உண்டாக்கி பாட்டிற்கு இனிமையான சுவை சேர்க்கிறார். எனவேதான் தமிழை படித்தாலும் தமிழ் பாடல்களை சுவைத்தாலும்
அவர்களுக்கு உண்ண உணவு மட்டுமல்ல, வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டு, நிறைவுண்டு, நிம்மதி உண்டு. தமிழை பருகுவோம். அனைத்து வளங்களும் பெற்று வாழ்க்கையை இனிதுண்டு வாழ்வோம். நன்றி.